மேபி இருக்கலாம். அதுவும் நான் உன் பக்கத்துல நிக்கிறதால. அது ஏதோ சொல்லுவாங்களே, பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும்னு. அந்த மாதிரி உன் கூட சேர்ந்து நானும் அழகா இருக்கலாம். ஆனா எப்பவுமே நீதான் அழகு, பேரழகு. இந்த அழக வேற யாரும் கண்ணு வச்சிடாத மாதிரி ஒரு திருஷ்டி போட்டு வைக்கணுமே. கை காட்டு. எதுக்கு? காட்டு. இனி யாரும் உன கண்ணு வைக்க முடியாதுல்ல. உங்களை பார்த்து யாரும் திருஷ்டி வைக்க மாட்டாங்களா? என்னையா? ஏற்கனவே உங்க மேல நிறைய திருஷ்டி இருக்கு. சோ அதுக்கு நான் ஏதாவது பண்ணணுமே. போலாமா? ஹாய் மேம். ஹாய். இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். நேம் ஹரிஷ். ஹாய். இவ உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா மேடம். என்ன பத்தியா? என்ன பத்தி அவங்களுக்கு எப்படி தெரியும்? மகேஷ் சார் சொல்லியிருப்பார் போல. ஓ, அதான் என்கிட்ட சொன்னான். நீங்கள் மகேஷ் சார் கிடைச்ச பெரிய கிஃப்டாமே, அவர் அந்த அளவு உங்களை பார்த்துக்கிறாராமே, நான் இவ்வளோ அப்படி பார்த்துக்கலன்னு ஒரே கம்ப்ளைண்ட். அப்போ ஆபீஸ்ல எப்பவும் என்ன பத்தி தான் டிஸ்கஷனா? எஸ் மேம். எங்கள் டீமில் யாராவது புதுசாக மேரேஜ் பண்ணால் அவங்க தான் டாக் ஆஃப் தி ஆஃபீஸாக இருப்பாங்க மேம். அதுவும் உங்களுக்கும் மகேஷ் சாருக்கும் இருக்கிற பாண்டிங்கை பார்க்கும்போது எவ்வளோ நாள் வேணும்னாலும் உங்களை பற்றி பேசலாம். ஹாய் சார். ஹலோ சார். ஹாய் சார். இது ஆபீஸ் இல்ல, பார்ட்டி. இங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும். என்ன பாஸ் மாதிரிலாம் ட்ரீட் பண்ண வேணாம். ஓகே? எல்லாரும் வந்தாச்சா? எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி சார். உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஏங்க, போனை நான் கார்லயே விட்டுட்டு வந்துட்டேன். டீ கொடுங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அவ்வளவுதானே, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ ஐயோ இல்லங்க, அது இல்ல நானே போய் எடுத்துட்டு வரேன். சொல்லி 2 minutes. பாத்தீங்களா? இதுவே நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? எவ்வளவு தூரத்துல கார் நின்னாலும் நீ தான் போனை எடுத்துட்டு வரணும்னு சாவியை கொடுத்து அனுப்பியிருப்பீங்க. ஆமாம். ஆனா மகேஷ் சார் அப்படி இல்ல. வெரி லவ்லி பர்சன். ரொம்ப நல்லவர். இதெல்லாம் தான் அவரோட அடையாளமே. இந்தா. Let's go. ஓகே Yeah. சார். போலாம். என்ன லட்சுமி, துளசிகிட்ட பேசிட்டியா? பேசுனங்க. நான் அவகிட்ட எப்படி எல்லாமோ பேசி சம்மதிக்க முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறா. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னன்னே தெரியலங்க, ரொம்ப பிடிவாதமா இருக்கா. துளசி இவ்ளோ பிடிவாதமா இருந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. நான் லேசா வருத்தப்பட்டா கூட போதும், உங்க விருப்பப்படியே செய்யுங்கம்மான்னு சொல்லுவா. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவ ரொம்ப உறுதியா இருக்காங்க. நடந்த பழைய சம்பவம் எதையும் துளசியால மறக்க முடியல. இப்போ அதோட அடையாளமா இந்த குழந்தைய வேற வளர்த்துக்கிட்டு இருக்கா. பெத்த தாய் கூட இந்த அளவுக்கு பாசமா இருப்பாங்களான்னு தெரியல. என்ன கேட்டா கொஞ்ச நாளைக்கு அவ விருப்படியே விட்டுறதுதான் நல்லது. என்னங்க பேசுறீங்க நீங்க? வெளியில போற வர இடம்லாம்
உங்க பெரிய பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்னு 4 பேர் என்கிட்ட வந்து கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு அம்மா இடத்துல இருந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். துளசிக்குன்னு ஒரு குடும்பம் வேணுங்க. அவளோட வாழ்க்கைய வாழ வேணாமா சொல்லுங்க? புரியுது, ஆனா அது அவ முடிவு எடுக்கணும்ல. அதெல்லாம் சரிதான். ஆனா நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அவளுக்கு ஏத்த மாதிரி. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையாங்க? எப்படி இல்லாம இருக்கும்? அப்புறம் என்ன? அதுக்காக அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுல்ல. இல்லங்க, இந்த ஒரு விஷயத்துல நாம கொஞ்சம் பிடிவாதமா இருந்து அவளை சம்மதிக்க வைக்க முயற்சி பண்ணணும். அது தப்பு. நடந்த அந்த சம்பவத்திலிருந்து அவ வெளியே வந்ததே பெரிய விஷயம். இப்ப அந்த குழந்தை தான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. குழந்தை விஷயத்துல அவ சந்தோஷமா தானே இருக்கா. அந்த குழந்தைய வச்சு அவ வாழ்க்கையை முழுமையடைஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது கல்யாணம் காட்சின்னு நம்ம பேசி அவ இப்ப இருக்கிற சந்தோஷத்தையும் கெடுத்துட முடியுமா? வேண்டாம், தப்பு. அதுக்கப்புறம் நம்ம தான் வருத்தப்படுவோம். அதெல்லாம் இல்லங்க. அவ இந்த வீட்டோட மூத்த பொண்ணு. இன்னும் கல்யாணம் ஆகாம தனியா இருக்கா. அது எப்படிங்க சரியா இருக்கும்? அவ தனியா இருக்கிறன்னு நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவ அப்படி நினைக்கலையே. அந்த குழந்தை தான் தான் வாழ்க்கைன்னு முடிவு எடுத்துட்டா நம்ம என்ன பண்றது? ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? இங்க பாரு, இப்ப நான் என்ன சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கறேன்னு எனக்கு புரியுது. ஆனா நம்ம நினைக்கிறதையே நம்ம கூட இருக்கிறவங்களும் பேசணும்னு ஆசைப்படக்கூடாது. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதா எல்லாருக்கும் நல்லது. அம்மாவா நீ என்ன யோசிக்கிறியோ, அப்பாவா நானா தான் யோசிக்கிறேன். ஆனா அதை நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்குல்ல.